ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, உடல் எடை அதிகமாக இருக்கின்றது, குறிப்பாக தொடைப்பகுதிகள், வயிற்று பகுதிகள், தசைகள் அதிகமாக இருக்கின்றன. அப்போ உடல் எடையை குறைப்பதற்குரிய யோக பயிற்சிகளை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம உடல் எடை குறைவதற்கு நம்ம மெகா தொலைக்காட்சியில் பலவிதமான பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். பொதுவாகவே உடல் எடைக்கும் உணவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இப்போ நம்ம பயிற்சி மட்டும் பண்ணிவிட்டு நமக்கு எடை குறையலைன்னு சொல்லக்கூடாது. எடை கூறியதற்கு காரணங்கள்னு சிந்திச்சு பாருங்கள். அப்படி சிந்திக்கும் பொழுது முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உணவு அளவுக்கு அதிகமான உணவு பசி ஏற்படும் பொழுது சாப்பிடாமல் பசி இல்லாத சமயத்தில் சாப்பிடக்கூடியது, இரவு ரொம்ப அன்டைமாக 10 மணி 11 மணிக்கு சாப்பிடக்கூடிய பழக்கம் இன்றைக்கு நிறைய பேருக்கு அது இருக்குது. அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒபிசிட்டி வந்துடும். அப்போ அதிலிருந்து முதல்ல அவாய்ட் பண்ணிக்கணும். உணவில் ஒழுக்கம் அது மிக மிக முக்கியமான ஒன்று. சாப்பிடும் பொழுது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். சாத்வீகமான உணவாக எடுத்துக்கணும். இரவு சாப்பாடு 7லேருந்து 7:30க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். அரை வேறு தான் சாப்பிடணும். அது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இரவு ஃப்ரூட்ஸ் மட்டும் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி உணவை அமைத்து கொள்ளுங்கள். இது முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். பகலில் ரொம்ப நேரம் தொடர்ந்து தூங்கக்கூடாது. வயதானவர்களுக்கு உடல் சோர்வு ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படும் பொழுது பில்லோஸ் வச்சு குரட்டை போட்டு தூங்காமல் சாந்தி ஆசனத்தில் ஒரு 10 நிமிஷம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இரவு 9:30க்கு படுக்க போயிருங்க. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை கரெக்டாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. ஆயில் ஃபுட்டு முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு பதிலாக கீரை வகைகள், பழ வகைகள், ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நம்ம பயிலக்கூடிய பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாடு நிச்சயமாக கிடைக்கும். நம்ம விழிப்புணர்வு பள்ளி பருவத்திலேயே, மாணவ பருவத்திலேயே வேணும். உடல் ரொம்ப பருமன் ஆயிடுச்சு அப்படின்னா பலவிதமான மூட்டு வலி, இடுப்பு வலி, இதயத்தினுடைய பிரச்சனைகள், இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் ஏற்படும். வாயு பிரச்சனை ஏற்படும், நடக்க முடியாது, மூச்சு வாங்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பயிற்சிகளை கரெக்டாக எடுத்துக்கொண்டு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். ஸோ அசனம், ஆசனம், அசனம்ங்கிறது உணவு, ஆசனம்ங்கிறது இந்த யோக பயிற்சிகள். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம இதுதான் பதஞ்சலி மகரிஷி இயமம் நியமம்னு கொடுத்துருக்கிறாரு. உடல் சார்ந்த ஒழுக்கம், மனம் சார்ந்த ஒழுக்கம். அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாடு இருந்தாலே சுறுசுறுப்பு, உற்சாகம், ஆரோக்கியம் வந்துவிடும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல்ல நம்ம கொழுப்பு கரைக்கக்கூடிய சூரிய முத்திரை பார்க்க போகிறோம். மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் கட்டை விரல். கை நீங்கள் மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ சுத்தப்படுத்தும் முத்திரை பார்க்க போகிறோம். தொப்பை அதிகமாக இருக்கும். சிறுகுடல், பெருங்குடலுடைய அசுத்தங்கள், கொழுப்புகளை கரைக்கக்கூடியது. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை முகுள முத்திரை பார்க்க போகிறோம். பஞ்சபூதத்தையும் சமப்படுத்தக்கூடியது. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாட்டை கொடுக்கக்கூடிய பிரிதிவி முத்திரை பார்க்க போகிறோம். மோதிர விரல், பெருவிரல் நுனி. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரையை பார்க்க போகிறோம்.
வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அதிக தசைகளை சரிப்படுத்தக்கூடிய முத்திரை. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க, கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முத்திரையை வஜ்ராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். முதல் முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் கட்டை விடுங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு தசைகளை கரைக்கக்கூடியது சுத்தப்படுத்தும் முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவில் 2 நேராக வச்சுக்கோங்க, கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். வயிற்று தசைகள், வயிற்று உள்ளுறுப்புகள், சிறுகுடல் பெருங்குடல் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை பிரித்திவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வயதானவர்கள், உடல் பருமனாக இருக்கிறவங்க இந்த முதிரைகள் மட்டும் பண்ணிக்கோங்க. உடல் அறுவை சிகிச்சை பண்ணவங்களும் இந்த முதிரைகள் மட்டும் பண்ணுங்க, அதிகமாக ஃபேட்டு குறைஞ்சிரும். இப்போ யங்ஸ்டர்ஸுக்கும் படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கும் கூட ஓவர் ஃபேட்டாக இருக்கிறாங்க, தொப்பை அதிகமாக இருக்குது. அது மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அந்த மாதிரி ஓவர் ஃபேட் இருக்குது. அவங்களுக்கு 2 ஆசனங்கள் உங்களால் இந்த ஆசனங்கள் பொறுமையாக பண்ண முடியும். அவர்கள் மட்டும் இப்போ பண்ணக்கூடிய 2 ஆசனங்கள். முதல் ஆசனம் பறவை ஆசனம். எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. 2 கை முன்னாடி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டு 2 கை ரைஸ் பண்ணுங்கள், கால் ரைஸ் பண்ணுங்கள், தலையை ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். ஒன் மோர் டைம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த மாதிரி ஒரு 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்த ஒரு ஆசனம் தனுராசனம். 2 கால் கணுக்கால் பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 10 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை 2 கால் கணுக்கால் பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. ஒரு ஒட்டியானா பந்தம். குடல், அதாவது ஸ்டமக் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதை சரிப்படுத்துவதற்கும் கொழுப்பு கட்டிகள் சரிப்படுத்துவதற்கு ஒரு ஒட்டியானா பந்தம். 2 கை சின்முத்திரை. வாய் வெளியே ஸ்பீடாக மூச்சு வெளியே விட்டுறணும். வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, வயிறை உள்ளே எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவு மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. ஸ்டமக் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விட்டுருங்க. நார்மல் பிரீத்திங். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை வாய் வெளியே ஸ்பீடாக மூச்சு வெளியே விட்டுருங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, வயிறை உள்ளே எடுத்துக்கோங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. ஸ்டமக் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. பிரீத் அவுட் த்ரூ நோஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை வாய் வெளியே ஸ்பீடாக மூச்சு வெளியே விடுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, வயிறை உள்ளே எடுத்துக்கோங்க, முடிஞ்ச அளவு மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. ஸ்டமக் ரிலீஸ் பண்ணிக்கோங்க, மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விட்டுருங்க. நார்மல் பிரீத்திங். இந்த மாதிரி 3 டைம்ஸ் 5 டைம்ஸ் பண்ணிக்கணும். பெண்களை பொறுத்த பண்ணுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் 5 டேஸ் எந்த பயிற்சியும் வேண்டாம், 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். 5th டேலேருந்து
கிராஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கருவுற்ற பெண்கள் இந்த பயிற்சிகள் பண்ணுவதற்கு முயற்சி பண்ண வேண்டாம். மற்ற சமயம் தாராளமாக இந்த பயிற்சிகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஏற்கனவே கூறியது போல் உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதான் மிக முக்கியமான ஒன்று. நமக்கு ஓவர் ஃபேட் ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னாலே உணவில் சரியான ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அதான் மிக முக்கியமானது. அடிக்கடி நம்ம கூறுவது அசனம் ஆசனம். அசனங்கிறது உணவு, ஆசனங்கிறது உடற்பயிற்சி. ரெண்டுமே கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் தான் அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாடு நம்ம உடம்புல இருக்கும். இது எல்லோருமே விழிப்புணர்வோடு இருக்கணும். குறிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு பள்ளி பருவத்திலேயே இந்த பயிற்சிகளை பயிற்று கொடுத்துருங்க. அப்போ அவங்க வளர்ந்து வரும்பொழுது அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாடு இருக்கும். அந்தந்த வயதுக்கேற்ற தசை கட்டுப்பாடு இருந்தால்தான் நமக்கு சுறுசுறுப்பு, உற்சாகம், அமைதி கிடைக்கும். தசை அதிகமாக நம்ம உடம்புல அதிகமாக ஓவர் வெயிட்டு போடும் பொழுது ஃபேட்டி லிவர் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். மூட்டு வலி, இடுப்பு வலி, இதய துடிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவருக்கு எல்லாமே காரணம் அந்தந்த வயதுக்கேற்ற தசை கட்டுப்பாடு. ஸோ இப்போ நம்ம நிறைய உடலுக்கு உழைப்பு கொடுப்பதில்லை. எல்லாமே மிஷின்ஸ் வந்துருச்சு. எல்லா வேலையும் மிஷின் பண்ணுது. அதனால் காலையில் எழுந்த உடனே ஒரு நேரமாவது இன்றைக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பயிற்சிகளை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யங்ஸ்டர்ஸ் அந்த 2 ஆசனம் பண்ணிக்கோங்க. வயதானவர்கள் இந்த முத்திரைகளும் பண்ணிக்கோங்க. உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த ஓவர் ஃபேட்டு குறைஞ்சு அந்தந்த வயதுக்கேற்ற தசை கட்டுப்பாடு கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.